Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 998 part 1. ஓபன் பண்ணா உள்ளுக்குள்ள இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு வெளியில அங்க பெரிய சண்டை போயிட்டு இருக்குதுன்னு. 3 லீடு பெர்ஃபார்மர்ல ஜாக்கும் இப்ப சண்டைக்கு போயிட்டான். கிங்கும் குயினும் மட்டும் இங்கேயே நின்றுட்டு இருக்கானுங்க, போய் தொலையவே மாட்டேங்கிறானுங்க. ஏன் தான் தெரியல. இவனுங்க இங்க இருந்து போனாதான் ஷினோபு எப்படியாச்சும் நம்ம மொமனசுகேவை காப்பாற்ற முடியும். இங்க மத்த இடத்துலயும் ஃபுல்லா கலவரம் தான். எல்லாம் சண்டைக்கு ரெடியா நின்றுட்டு இருக்காங்க. அப்போ லூஃபி எமட்டோவோட மூஞ்ச பாக்கணுமே, எவ்வளவு ஹாப்பி. பிக் மாம் நம்ம லூஃபிய பார்த்துட்டு, லூஃபி சண்டை இதோட ஸ்டார்ட் ஆகுது, எல்லாத்துக்கும் தயாரா இரும்பா. அதுக்கப்புறம் தான் வெறித்தனமா சண்டை ஆரம்பிக்குது. எல்லாம் கண்ணா பின்னாடி அடிச்சுக்கிறாங்க. லூஃபி எல்லாம் கம் கம் கேட்லிங்னு சொல்லி வழியில வர்ற எல்லாத்தையுமே அடிச்சு திரிய விட்டுட்டு இருக்கான். யாரும் அவன் கிட்ட நெருங்க முடியல. அந்த டைம் குயினுக்கு மறுபடியும் ஒரு போன் கால். என்னடானா பாயிண்ட் ஈல எனிமீஸ் வந்துட்டாங்களாமா. சண்டை போட முடியாம அவஸ்தப்பட்டு இருக்கோம்பானுங்க. பாயிண்ட் பிலையும் பாத்தீங்கன்னா டன் கணக்கில் உடோன சேர்ந்த பிரிசனர்ஸ் வந்திருக்கானுங்களாமா. யாரையுமே தடுத்து நிறுத்த முடியல. அவங்க பாட்டுக்கு பிச்சுக்கிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. ஹெல்ப்புக்கு ஆள் அனுப்புங்க அப்படி இப்படின்னு புலம்பி தள்ளுறானுங்க. பாயிண்ட் ஏல இருந்தும் போன் கால் வருது. இப்படி குயின் போன்ல புலம்பி தள்ளிட்டு இருக்கான். கிங்கு கீழே நடக்கிற சண்டையை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். ஷினோபு இதுக்கு மேல எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது, இங்க இருந்து கிளம்புறோம்னு சொல்லிட்டு போட்டு தள்ளிட்டு போனாலும் போயிருவாங்கன்னு நைஸா இறங்கி மொமனசுகே கிட்ட வந்துட்டான். அவளும் உசாரு. மொமனசுகே கிட்ட சைலண்டா இருக்க சொல்லிட்டு அவளோட ஜுட்சுவை யூஸ் பண்ணி அந்த சங்கிலிய கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆக்கிக்கிட்டு இருப்பான். ஏன்னா மொத்தமா புடிச்சிட்டு கழட்டினா சத்தம் கேட்டு சண்டைக்கு வந்துருவானுங்களே. குயின் பிபி வந்த பன்னிக்குட்டி மாதிரி கத்திட்டே தான் இருக்கான். ஆனாலும் சண்டைக்கு இறங்கி போக மாட்டேங்கிறான். இங்க எமட்டோக்கும் அல்டிக்கும் சண்டை முடியவே இல்லை. அவ எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்ல, ஒழுங்கா இங்க இருந்து போன்னு சொன்னா அவ கேட்கவே மாட்டான். அவ எவ்வளவு பிடிவாதக்காரின்னு நமக்கே நல்லா தெரியும். அவட்ட போய் போன்னா எப்படி போவா? நான் கொசுக்கி ஓடன், எனக்குன்னு செய்ய வேண்டிய ஏகப்பட்ட கடமைகள் அங்க காத்துக்கிட்டு இருக்குது, உங்ககிட்ட எல்லாம் சண்டை போட முடியாதுன்னு சொல்லி ஒத்தே அடி தெரிச்சிருவான். அதே நேரம் லூஃபி எல்லாத்தையும் போட்டு பொழந்து கட்டிட்டு மொமனசுகேவை லுக்கு விடுவான். அங்க ஷினோபு அவனை காப்பாத்திட்டு இருக்கான்னு தெரிஞ்சவனா அவனுக்கு ஹாப்பி தான். ஆனா வெளியில காட்டிக்க மாட்டான். ஏதாச்சும் ஒரு சின்ன அசைவு தெரிஞ்சாலும் உடனே அவளை புடிச்சு போட்டு தள்ளிடுவாங்க. அங்க ஷினோபு அந்த சங்கிலியை இத்து போக வச்சுக்கிட்டு இருக்கா போல. அதனாலேயே ரொம்ப டைம் ஆகுது. எல்லாருமே இதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு ஒரே பீதி. ஏன்னா மேல இருக்க 2 பேரும் கெட்டா மாடுங்க மாதிரி இருக்கானுங்க. லைட்டா ஏதாச்சும் சத்தம் கேட்டு திரும்பினா கூட சோழி முடிஞ்சு. யோகரோ ஜெயில எப்படி முக்கிட்டு இருந்தாரு, ஆனா இங்க தரமா எல்லாத்தையும் வச்சு சம்பவம் பண்ணிட்டு இருப்பாரு. சரி இப்ப இங்க இப்படி சண்டை போயிட்டு இருக்குது. மேல மாடியில சண்டை ஸ்டார்ட் ஆச்சுல்ல, அங்க மிங்ஸுங்க எல்லாம் கைடோட ஆளுகளை போட்டு பொல்லன்னு பொல்லந்து கட்டுறாங்க. ஏன்னா எல்லாருமே சுலோங்கா மாறிட்டாங்களே, இனிமேட்டு அவங்கள தடுக்க முடியாது. அவங்களுக்குமே டார்கெட் இருக்கும்ல. ஏன்னா சுலோங்கா மாறினா கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் இருக்க முடியும். அதனால அதுக்குள்ள அவங்க எல்லாத்தையும் காலி பண்ணும், இல்லைன்னா இவங்க நிலைமை மோசமாயிரும். சோ மேல போற சண்டைக்கு கண்ணா பின்னான்னு அந்த பில்டிங் உடஞ்சு விழுந்துகிட்டு இருக்குது. இங்க ஷினோபு எப்படியோ முக்குன்னு முக்கி ஒரு சங்கிலி அப்படியே கம்ப்ளீட்டா துரு பிடிக்க வச்சிட்டா. அது என்னவும் கிளிங்னு சத்தம் கேட்டுரும். கிங் அப்படியே திரும்ப வருவான். குயினுக்கு போன் வந்து அவன் கத்திட்டு இருப்பானா, ஓ அப்போ போன் கால் சவுண்ட் தான் கேட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுக்காம விட்டுருவான். இவ்வளவு பெரிய வில்லனுகளா இருக்கானுங்க. ஒரு செகண்ட் திரும்பி பார்த்தா என்ன இல்ல, எப்போ அலர்ட்டா இருக்கணுமே அதுக்கு சொல்றேன், சும்மா சொல்லக்கூடாது. சொன்ன மாதிரியே அலர்ட் ஆயிட்டான். அப்படியே லைட்டா கண்ணை திருப்பி பார்ப்பான். அவ்வளவுதான், ஆள் இருக்கான்னு தெரிஞ்சது. ஷினோபுவை ஒரே புடி. நான் இருக்கும்போது என்கிட்ட இருந்தே அவனை காப்பாத்தி கூப்பிட்டு போக பாக்குறியா, வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லி அலேக்கா தூக்கி வீசுவான். அவ்வளோ ஹைட்ல இருந்து விழுந்தா என்ன ஆகுறது, அங்க இருக்க பில்டிங்ல போய் இடிச்சு அப்படியே மயக்கத்துல பேன்னு கீழே விழுவா. பாத்துக்கிட்டு இருக்க எல்லாம் பதறுவாங்க. ஐயோ ஷினோபுன்னு. நல்ல வேலை டப்புன்னு அவ கண்ணை முழிச்சு மறுபடியும் நான் காப்பாத்தாம விட மாட்டேன், காப்பாத்தாம விட்டா எனக்கு அவமானம்னு சொல்லிட்டு அப்படியே பறந்து கிளம்ப ரெடி ஆவா. ஆனா அந்த டைம் என்னாவும் நம்ம மொமனசுகே கையில மாட்டி இருந்த சங்கிலி எல்லாம் பட்டுன்னு வெடிச்சு திருச்சு பையன் அப்படியே பிளைங்லயே ஃப்ரண்ட்ல வருவான். என்ன ஆகுது ஏதாகுதுன்னு யாருக்கும் ஒண்ணும் தெரியல. செம ஹைட் வரையா கீழே விழுந்துருமோன்னு பதறிட்டு இருப்பான். கிங்கு விடுவானா, கைடோ வர வரைக்கெல்லாம் இனிமேட்டு வெயிட் பண்ண முடியாது, இவனை இங்கே நான் காலி பண்ணிடுறேன், அப்பதான் பிரச்சனை முடியும்னு சொல்லி மொமனசுகேவை காலி பண்றதுக்காக கால்ல அனல் பறக்க ஓங்கி ஒரு அடி வைப்பான். அவ்வளவுதான், சோழி முடிஞ்சுன்னு மொமனசுகேவே நினைச்சிட்டான். கடைசியில பார்த்தா அடியே விழுந்திருக்காது. கிங்கு குயின் 2 பேத்துக்கும் பயங்கர ஷாக்கு, என்ன நடக்குதுங்கன்னு. அந்த டைம் லூஃபி பார்த்து சிரிச்சுட்டு இருப்பான். ஏன்னா இப்ப இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறது யார் தெரியுமா, நம்ம தலைவன் சஞ்சி ஸ்டெல்த் மோட்ல வந்திருப்பான். அந்த டைம் தீ மியூசிக்க பார்க்கணுமே, அவனுக்கு சீனே முரட்டுத்தனமா இருக்கும். மொத்தத்துல யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைம்ல ஒரு வழியா வந்து காப்பாத்திட்டான். கிங்கு உடனே அவன் கழுத்தோட புடிச்சு ஒழுங்கா அவனை என்கிட்ட ஒப்படைச்சிரு, அவன் இந்த உலகத்துல வாழவே கூடாது அப்படின்ட்டு லாக் பண்ணிட்டான். ஆக்சுவலா இப்ப மொமனசுகே கையில இல்லைன்னா கிங்குக்கு பொங்குன்னு ஒண்ணு வச்சிருப்பான். அவன் கையில இருக்கிறதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இங்கன்னு அப்படியே லுக்கிட்டே இருப்பானா. அப்போ ஷினோபு அங்க பிளைங்ல வந்துட்டு இருக்கத பாத்துருவான். இது போதுமே, இந்தாமா மொமனசுகேவை நீயே வச்சுக்கன்னு தூக்கி வீசிடுவான். அவ்வளவுதான், சேஃப்டியா ஒரு வழியா மொமனசுகேவை காப்பாத்தியாச்சா. அதுக்கப்புறம் கிங்கு வாயிலே ஒரு மிதி. அதுக்கப்புறம் தான் மேட்ரை
சொல்லுவான். இந்த மாதிரி நம்ம மொமோனோசுகே மாசா ஒரு ஸ்பீச் கொடுத்தான்ல, அந்த ஸ்பீச்சை சஞ்சய் கேட்டுக்கிட்டே தான் இருந்திருப்பான். அதுதான் இவனுக்கு எப்படியாச்சும் அவனை காப்பாத்தணும்னு வெறிய கொடுத்துருக்குது. ஏன்னா அவ்வளவு பெரிய கைடோவே அவன் கூட இருந்தப்போ சாவடிக்க போறேன்னு சொல்லும் போது இந்த மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுத்தானா சரி பரவாயில்ல, கடைசி நிமிஷத்துல அவன் பேசிட்டான்னு சொல்லலாம். அதுவே பெரிய விஷயம் தான். ஆனா அவனை உயிரோட விட ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனாலுமே அந்த நிலைமையில நான் ஷோகனா மாறுவேண்டா, எங்க அப்பா ஆசையை நிறைவேற்றுவேண்டா அப்படி இப்படின்னு செமையா பேசினால அதுதான் எல்லாத்துக்கும் இன்னும் வெறிய தூண்டி விட்டுருக்குது. இப்ப மேட்ரு என்னன்னா கிங்காலையும் ஃப்ளை பண்ண முடியும், சஞ்சியாலையும் ஃப்ளை பண்ண முடியும். அதனாலேயே சஞ்சய் அவனை மொமோனோசுகே பக்கத்துல நெருங்க விட மாட்டான். இல்ல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, பைய ஸ்டெல்த் மோட்ல எல்லாம் மாறி மாறி அவனை அடிக்கிறான். அத கிங் பாத்தீங்கன்னா அசால்ட்டா தடுத்துருவான். சரி இந்த அட்டாக்க தடுத்துட்டான், நம்ம பையன் தான் நல்லா டாப்புக்கு போய் சுத்திக்கிட்டே நெருப்பு வர அளவுக்கு பாஞ்சு வந்து அடிப்பானே, அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கிக்கு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அனல் பறக்கிற அளவுக்கு காத்து. சரி அடியில எப்படியும் கிங் லைட்டா ஜர்க்கா இருப்பான்னு பார்த்தா ஒத்த கையில அசால்ட்டா தடுத்திருப்பான். கிங்கோட சைஸையும் நம்ம சஞ்சியோட சைஸையும் மட்டும் கொஞ்சம் பாருங்க, அவன் கையளவுக்கு தான் இருப்பான் போல. உன் டெக்னிக் எல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாது கண்ணா, அண்ட் இதெல்லாம் சில்லற பசங்க பவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதுக்கப்புறம் சஞ்சய் என்ன பண்ண போறான்னு தெரியலையே. கிங்க அந்த அளவுக்கு பெரிய பல்பாலாம் இருக்க மாட்டான்னு நினைச்சேன். ஏன்னா அவன் பெருசா சண்டை போட்டு எதையுமே காமிக்கல. ஆனா இவ்வளவு டேஞ்சரான ஆளா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பின்ன சும்மாவா லீடு பெர்ஃபார்மன்ஸ்னு வச்சிருக்காங்க. சரி இதுக்கப்புறம் சஞ்சய் அவன் கூட சண்டை போட்டு ஜெயிக்கிறானா இல்ல மண்டையா அடி வாங்குறானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.